போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சேனலை பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வினா கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. விடை பார்த்திங்கன்னா மாப்போ சிவஞானம் என்பதுதான் சரியான பதில். பதிலளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடப்பு நிகழ்விலேருந்து ஒரு 25 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்கின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. எங்கு அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டது? விடை ஹைதராபாத். எங்கு அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டது? விடை ஹைதராபாத். கேள்வி எண் 2. சிங்கப்பன் அதிரடிப்படை பாதுகாப்பிற்கான பிரத்யேக உதவி எண் எது? விடை 1091. சிங்கப்பன் அதிரடிப்படை பாதுகாப்பிற்கான பிரத்யேக உதவி எண் எது? விடை 1091. கேள்வி எண் 3. இந்தியா செஷல்ஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? விடை 19. இந்தியா செஷல்ஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? விடை 19. கொஷின் நம்பர் 4. ஆப்ரேஷன் அமிஸ்டாட் என்ற பெயரில் இந்தியா எந்த நாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது? விடை வெனிசுலா. ஆப்ரேஷன் அமிஸ்டாட் என்ற பெயரில் இந்தியா எந்த நாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது? விடை வெனிசுலா. கொஷின் நம்பர் 5. உலக யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? விடை பார்த்திங்கன்னா 102. உலக யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? விடை 102. கொஷின் நம்பர் 6. கர்நாடகா மாநிலத்தில் தக்ஷணா பினாக்கினி என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை தென்பெண்ணை ஆறு. கர்நாடகா மாநிலத்தில் தக்ஷணா பினாக்கினி என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை தென்பெண்ணை ஆறு. ஸோ இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆறுக்கு பெயர் தான் இந்த தக்ஷணா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சரியா? ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு கொஷின் ஒருலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் அப்பப்போ படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 7. பள்ளி பாடத்திட்டத்தை சீரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. பள்ளி பாடத்திட்டத்தை சீரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. கேள்வி எண் 8. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. கொஷின் நம்பர் 9. தற்போது மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? விடை மல்லிகார்ஜுன் கார்கே. தற்போது மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? விடை மல்லிகார்ஜுன் கார்கே. கொஷின் நம்பர் 10. பிம் செயலி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? விடை 2016. பிம் செயலி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? விடை 2016. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11. ஹோமியோபதி மருத்துவ முறை முதலாக எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை ஜெர்மனி. ஹோமியோபதி மருத்துவ முறை முதலாக எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை ஜெர்மனி. கொஷின் நம்பர் 12.
ஹோமியோபதி மருத்துவ முறை ஜெர்மனியில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1796. ஹோமியோபதி மருத்துவ முறை ஜெர்மனியில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1796. கொஷின் நம்பர் 13. யூபிஐ சேவையை சமீபத்தில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை கிரீஸ். யூபிஐ சேவையை சமீபத்தில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை கிரீஸ். கொஷின் நம்பர் 14. உலக அளவில் யூபிஐ அறிமுகம் செய்த நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் நாடு எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை 10வது இடம். உலக அளவில் யூபிஐ அறிமுகம் செய்த நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் நாடு எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை 10. கொஷின் நம்பர் 15. தற்போது இராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை தீரத் சேத். தற்போது இராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை தீரத் சேத். கொஷின் நம்பர் 16. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் வரும் சூரியகாந்த் என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை ஹரியானா. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் சூரியகாந்த் என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை ஹரியானா. கொஷின் நம்பர் 17. 2022-24 காலகட்டத்தில் பிறப்பின் பாலின விகிதம் என்ன? விடை 918. 2022-24 காலகட்டத்தில் பிறப்பின் பாலின விகிதம் என்ன? விடை பார்த்திங்கன்னா 918. கொஷின் நம்பர் 18. 2026 ஆண்டிற்கான எரிசக்தி மற்றும் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 70. 2026 ஆண்டிற்கான எரிசக்தி மாற்றம் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 70. கொஷின் நம்பர் 19. உலக அமைதி குறியீட்டில் 2026 ஆண்டில் இந்தியாவினிடம் என்ன? விடை 127. உலக அமைதி குறியீட்டில் 2026 ஆண்டில் இந்தியாவினிடம் என்ன? விடை 127. கொஷின் நம்பர் 20. உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியாவினிடம் என்ன? விடை 2ஆம் இடம். உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியாவினிடம் என்ன? விடை 2ஆம் இடம். கொஷின் நம்பர் 21. சரக்கு மற்றும் சேவை வரி எந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை ஜூலை 1, 2017. சரக்கு மற்றும் சேவை வரி எந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை ஜூலை 1, 2017. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை டிஎன்பிசியில் அப்படியே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 22. 22. சிங்கப்பெண் அதிரடிப்படை பாதுகாப்பிற்கான திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 2026 ஜூன் 9. சிங்கப்பெண் அதிரடிப்படை பாதுகாப்பிற்கான திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 2026 ஜூன் 9. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுங்க. கொஷின் நம்பர் 23. கிருஷ்ணா நதியின் துணை ஆறு எது? விடை துங்கபத்ரா. கிருஷ்ணா நதியின் துணை ஆறு எது? விடை துங்கபத்ரா. கொஷின் நம்பர் 24. துங்கபத்ரா ஆறு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை கர்நாடகா. துங்கபத்ரா ஆறு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை கர்நாடகா. ஃபைனல் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 25. பம்பா சாகர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் ஆறு எது? விடை துங்கபத்ரா. பம்பா சாகர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் ஆறு எது? விடை துங்கபத்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக வரும். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு பொதறிவு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? தற்போது இராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றி வரும் திரட்ச் சேத் என்பவர் எத்தனையாவது தலைமை தளபதியாக பணியாற்றி வருகிறார்? இந்த கொஷினுக்கு மறக்காமல் முயற்சி பண்ணி பதில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.